உலகிற்கே உதாரணமாக, சம்பிரதாயத்திற்கே சான்றாக, வைணவ சித்தாந்தத்திற்கே சிரோன்மணியாக தான் பாடும் பாசுரங்கள் மூலம் பாகுபாடின்றி அனைவரின் பாவத்தையும் போக்கும் அந்த பரந்த உள்ளத்தை பிரிவு என்ற தாங்க முடியாத துயரத்தை கொடுத்து இப்படி வாட்டி வதைக்கிறாயே, இது நியாயமா? இது தர்மமா? பலருக்காக பல நேரங்களில் பலவிதமான சுமைகளை உன்முன் கொண்டு வந்து இறக்கி பரிகாரமற்ற பாவத்தையும் பக்குவமாக உன்னிடம் எடுத்துரைத்து அவர் தன் கருணையால் உன் மனதிலும் கருணையை உண்டாக்கி உன் திருவாயாலேயே பலருக்கு விமோச்சனம் பெற்றுத் தந்து அவர்கள் மகிழ்வதைக் கண்டு தம்மகம் மகிழ்ந்தவர் அல்லவா திருக்கச்சி நம்பி சுவாமிகள்? அவர் மனம் நொந்து வாடுவதை அடியேனால் எப்படி பார்த்து கொண்டிருக்க முடியும்? நீ மட்டும் என்ன, நம்பி சுவாமிகளை பார்க்காமல் வாடித்தானே இருக்கிறாய்? கோடி சூரிய ஒளி பிரகாசத்தை கொண்டு திகழும் உன் திருமுகம் சில நாட்களாய் திருக்கச்சி நம்பி சுவாமிகளை பார்க்காமல் சூரியனை மேகம் மூடியிருப்பது போல் பிரகாசம் குன்றித்தானே காணப்படுகிறாய். உங்கள் இருவருக்கும் ஏன் இப்படி ஒரு விளையாட்டு? வரதா என்றொரு குரல் கொடுத்தால் ஓடோடி வந்து அவர் முன் நிற்பாயே. ஆண்டவன் என்பதையே மறந்து அவரோடு அலவலாவிக் கொண்டிருப்பாயே. அனுதினமும் அனவரதமும் உன் திருநாமத்தையே தன் சுவாசமாக உச்சரித்துக் கொண்டிருக்கும் அவர் மனவலியாலும் வருத்தத்தாலும் வேதனை பீரிட்டு எழ அபயக்குரல் கொடுப்பது உன் காதில் விழவில்லையா? போதும் வரதா, போதும். உன் திருவிளையாடல்களை இத்தோடு நிறுத்திக்கொள். பல வண்ண பூக்களை பாசுரம் எனும் நாரை கொண்டு தொடுத்து பக்தி எனும் மாலையை உன் திருமார்பில் சூட்டி அழகு பார்க்கும் அந்த ஆச்சாரிய சீலரை இனியும் அலைக்கழிக்காதே. அவர் மீண்டும் பழையபடி முகம் மலர்ந்து இன்முகத்தோடு உனக்கு கவரி வீசி மக்களின் மத்தியில் மகிழ்ச்சியோடு உன் பெருமைகளை பாசுரங்கள் மூலம் எடுத்துரைத்து அனைத்து தரப்பு மக்களையும் உய்விக்கும்படி செய். தோஷமோ கிரக சஞ்சாரமோ தூய்மையான பக்தர்களை கிஞ்சித்தும் பாதிக்காது என்பதை நிரூபித்துக் காட்டு. திருக்கச்சி நம்பி சுவாமிகளின் திருமுகம் மலரச்சை வரதா, அவர் திருமுகம் மலரச்சை. கோலமே தாமரை கண்ணது ஓரஞ்சன நீலமே, நின்றனது ஆவியை ஈர்க்கின்ற சீலமே, சென்று சொல்லாதன முன்னிலாம் காலமே, உன்னை என்னுள் கண்டுகொள்வேனே, உன்னை என்னுள் கண்டுகொள்வேனே. நீ ஏன் இங்கு வந்தாய் வரதா? சென்று விடு வரதா, சென்று விடு. செல்வதா, இது என்ன விசித்திரம் திருக்கச்சி? உன்னை காண ஆசையோடு வந்திருக்கிறேன். நீ முகத்தை திருப்பிக் கொண்டு செல் என்கிறாயே. எதற்காக வந்தாய்? அடியேனின் விரதத்தை சோதிக்க வந்தாயா? இல்லை, அதை பங்கப்படுத்த வந்தாயா? வரதா, தயவு செய்து இங்கிருந்து போய்விடு, போய்விடு வரதா. என்ன திருக்கச்சி இது? முரண்டு பிடிக்காமல் என் முகத்தை பார். முடியாது வரதா, முடியாது. நீ இட்ட கட்டளைப்படி உன்னை காணாமல் இன்றோடு 6 நாட்கள் கடந்துள்ளது. இன்னும் 1.5 நாட்கள் எஞ்சி உள்ளது. அப்படி இருக்க எதற்காக முன்னமே அடியனை காண வந்தாய்? புரிந்து கொண்டேன் வரதா, புரிந்து கொண்டேன். நீ கபட நாடக வேஷதாரி ஆயிற்றே. அடியேனின் இருப்பிடத்திற்கே தேடி வந்து அடியேன் உன்னை காணும்படி செய்து 7.5 நாட்களை 7.5 ஆண்டுகளாக நீட்டிக்க பார்க்கிறாயா? வேண்டாம் வரதா, வேண்டாம். அதற்கு அடியேன் நிச்சயம் உடன்பட மாட்டேன். தயவு செய்து இங்கிருந்து சென்று விடு வரதா. நீ நினைப்பது போலெல்லாம் ஒன்றுமில்லை திருக்கச்சி. தயவு செய்து என்னை பார். வேண்டாம் வரதா, எதையாவது சொல்லி அடியேனை வஞ்சிக்க பார்க்காதே. இந்த 6 நாட்கள் உன்னை காணாமல் எப்படி புழுவாய் துடித்தேன் என்பது உனக்கு தெரியாது. நீ செய்யும் இந்த செயலால் 7.5 ஆண்டுகள் உன்னை பிரிய நேர்ந்தால் அடியேனுடைய வாழ்வே சூன்யமாகிவிடும். அதற்கெல்லாம் அவசியம் இருக்க போவதில்லை திருக்கச்சி.
நான் சொல்வதை நம்பு நம்பி. நான் உனக்கு விதித்த கெடுவை பங்கப்படுத்தி உன்னை வஞ்சிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் நான் 2வது நாளே வந்திருக்க மாட்டேனா? நன்றாக யோசித்துப் பார். நீ என்னை தேடி என் சன்னதிக்கு வரவில்லையே, நான் தான் உன்னை தேடி உன் இருப்பிடத்தை நாடி வந்துள்ளேன். அடியேன் உன்னை தேடி வந்தாலும், நீ அடியேனை தேடி வந்தாலும் பாதிக்கப்பட போவது அடியேன் தானே. பிரிவு துயர் பீடிக்கப் போவது அடியேனை தானே. உனக்கென்ன 7.5 சனி விதி என்று எதையாவது சொல்லிவிட்டு போய் விடுவாய். ஒவ்வொரு க்ஷணமும் தீயிலிட்ட சருகாய் அடியேனின் நெஞ்சம் பொசுங்குகிறது வரதா, பொசுங்குகிறது. எனக்கும் அப்படித்தான் திருக்கச்சி. உன் விதி என்னையும் வாட்டுகிறது. ஏதோ வீம்பாக 7.5 நாட்கள் என்று உன்னிடம் சொல்லிவிட்டேன். ஆனால் இந்த 6 நாட்கள் 6000 யுகங்களாக எனக்கு கழிந்தது. நீ கேட்டபடி 7.5 நாழிகை என்னை பிரிய வேண்டும் என்ற தண்டனையையே கொடுத்திருக்க கூடாதா என்று நான் நினைக்கிறேன். தண்டனை உனக்கு மட்டுமில்லை திருக்கச்சி, எனக்கும் சேர்த்துத்தான். அப்படியானால் நீ இப்பொழுது அடியனை தேடி வந்த காரணம்? ஒரே ஒரு காரணம்தான் திருக்கச்சி. என்னால் உன்னை காணாமல் இருக்க முடியவில்லை. அப்படி ஒரு வேதனை. அனைத்து ஜீவராசிகளின் வேதனையையும் நான் அறிவேன். ஆனால் உன்னை காணாமல் நான் அடைந்த வேதனையை யார் அறிவார்? ஒருவரும் அறியார் நம்பி, ஒருவரும் அறியார். கர்ம வினையை ஒருவன் அனுபவிக்க வேண்டும் என்பதே பொதுவான விதி. அதன்படி நீ 7.5 நாட்கள் அனுபவிக்க வேண்டியதை நான் கெடு முடிவதற்கு முன்பே வந்து உன் கர்ம வினையை குறைத்து மீதத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் திருக்கச்சி. சாதாரணமாக ஆச்சாரியரை ஏற்ற சீடர்கள் செய்யும் பாவத்தின் பலன்கள் அந்த ஆச்சாரியரையே சென்று சேரும் என்பார்கள். அதாவது சீடனை உய்விக்க வேண்டி அவன் பாவத்தின் பலனை ஆச்சாரியரையே ஏற்கிறார். அதுபோல் உன் கர்ம வினையின் இடர்களை நான் பாதியாக குறைத்து விட்டேன். விதித்த நாட்களுக்கு முன்பே உன்னை காண ஓடோடி வந்து விட்டேன். ஆசையோடு வந்திருக்கும் என்னை உன் கண்களால் பார்த்து என் வேதனையை நீ தீர்க்க மாட்டாயா திருக்கச்சி? பார் திருக்கச்சி, உன் வரதனை பார். முதல்வனே வரதா, உன்னை வேதனைப்படுத்த அடியேன் முயல்வேனா? அடியேனின் சிந்தனையும் செயலும் அனைத்தும் நீதானே வரதா. பேரணிந்து உலகத்தவர் தொழுதேத்தும் பேரருளாளன் எம்பிரானை வாரணி முளையால் மலர்மகளோடு மண்மகளும் உடன் நிற்ப சீரணி மாடனாங்கை நன்னடுவுள் செம்பொன்சை கோயிலின் உள்ளே காரணி மேகம் நின்றது ஒப்பானை கண்டுகொண்டு உய்ந்தொழிந்தேனே. வரதா, உன் கருணைக்குத்தான் எல்லை ஏது? பக்தரின் பால் நீ கொண்ட அன்பிற்குத்தான் அணை ஏது? விதியையும் முறித்து அதன் வினையையும் தானே ஏற்கும் தயாளனான உன்னை என்னவென்று போற்றுவேன்? பாவியேன், அடியேனின் ஆவியையும் பிரிய துணிவேன். ஆனால் இனி உன்னை பிரிய துணியேன். அப்படி ஒரு நிலை மீண்டும் வராமல் அடியேனை ஆட்கொண்டருள் வரதா, அடியேனை ஆட்கொண்டருள். திருக்கச்சி, நீ என்னை பிரிய நினைத்தாலும் நான் உன்னை ஒருபோதும் பிரியேன். என்றும் நீ என்னுடனேயே இருப்பாய் திருக்கச்சி. வரதா, பட்டர் சுவாமிகளே, ஏகாந்த சேவை அதி அற்புதமாக இருந்தது. திவ்ய தரிசனம். அதுவும் அடியேனுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து தாங்கள் அமர்க்கலப்படுத்தி விட்டீர்கள் சுவாமி. மிக்க நன்றி. போதும் போதும், புகழ்வதிலும் ஒரு விகிதாச்சாரம் இருக்க வேண்டும். நீர் யார்? சாமானியரா? சோமயாஜிக்கு வேண்டப்பட்டவர்
அடியேனுக்கும் வேண்டப்பட்டவர். இவையெல்லாவற்றையும் மீறி தேஜஸ்வி ராமானுஜனின் மாமனார். உங்களுக்கு இந்த மரியாதை கூட செய்யவில்லை என்றால் எப்படி? அதுவும் தவிர நாம் எல்லோரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் போல்தானே பழகுகிறோம். நன்றி எல்லாம் தெரிவித்து அடியேனை அந்நியனாக்கி விடாதீர்கள். நீங்கள் அடிக்கடி இங்கு வர வேண்டும் என்பதுதான் எனது வேண்டுகோள். அடியேனும் அதைத்தான் விரும்புகிறேன். இருந்தாலும் அதற்கான நேரம் காலம் வர வேண்டாமா? இப்பொழுதெல்லாம் அகத்திலிருந்து வெளியே செல்வது என்றாலே க்ஷேத்ராடனம் செல்வது போல் இருக்கிறது. வயது ஆக ஆக உடல் உபாதைகளும் சேர்ந்து உபத்திரவிக்கிறது. எல்லாவற்றையும் இந்த வரதனிடம் விட்டுவிடுங்கள், அவன் பார்த்துக் கொள்வான். வரதன் என்றதும் நினைவு வருகிறது. ஒவ்வொரு முறையும் இங்கு வந்து தரிசிக்கும் பொழுது பெருமாள் வேறு வேறு ஸ்வரூபியாக அடியேனுக்கு காட்சி அளிக்கிறார். இன்றும் அப்படித்தான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். பார்க்கடலில் வீற்றிருக்கும் பத்மநாபனாக அடியேனுக்கு அவர் தோன்றுகிறார். அதற்கு காரணம், நம் மனதில் எந்த உருவம் ஆழமாக பதிந்திருக்கிறதோ அந்த தோற்றத்தை தான் நாம் தரிசிப்போம். இது மனோதத்துவத்தை சார்ந்தது. பட்டரே, கேட்க வேண்டும் என்று நினைத்தேன். ஹோமத்திற்கு தேவையான சமித்து, ஹோமகுண்டம், மணல், விராட்டி, தவிடு, செங்கல், எண்ணெய், நெய், சூடம், மஞ்சள், குங்குமம், சந்தனம் எல்லாம் கோவில் கிடங்கில் நிரம்பியிருப்பதைக் கண்டேனே. ஏதாவது விசேஷமா? ஒரு சிறு ஹோமம் நாளை நடக்க இருக்கிறது. நான் தான் நடத்தி வைக்கிறேன். உம்மிடம் சொல்ல வேண்டும் என்றிருந்தேன். அடுத்த மாதம் நம் கோவிலில் மகா மிருத்யுஞ்சய யஜ்ஞம் நடத்த இருக்கிறோம். குறைந்தது 24 பிரகஸ்பதிகளும் ஏனையர்களும் வர இருக்கிறார்கள். நீங்களும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். அவசியம், அவசியம் வருகிறேன். ஆ, தகவல் கிடைத்தால் எந்த யஜ்ஞயத்தையும் அடியேன் தவிர்ப்பதே கிடையாது. நீங்களும் ஹோமத்திற்கும் யாகத்திற்கும் தேவையான பொருட்களை தருகிறீர்கள் அல்லவா? ஆமாம் ஆமாம், ம். அது ஒரு பக்கம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நான் கோவில் அதிகாரியிடமும் தர்மகர்த்தாவிடமும் இது பற்றி பேசியிருக்கிறேன். அடுத்த மாதம் நடக்க இருக்கும் அந்த யஜ்ஞத்திற்கு தேவையான பொருட்களை நீங்கள் தர வேண்டும். மற்றவர்களிடம் இந்த பொறுப்பை ஒப்படைத்தால் சில சமயம் சில பொருட்கள் விடுபட்டு விடுகிறது அல்லது சரிவர கிடைப்பதில்லை. அவசியம் செய்கிறேன். பகவத் கைங்கரியத்திற்கு அடியேன் என்றும் பின்தங்கியதே கிடையாது. சரி, அப்பொழுது அடியேன் உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன். இதை ஊர்ஜிதப்படுத்தி வெகு விரைவில் தங்களுக்கு தகவல் சொல்லி அனுப்புகிறேன். சரி, வாருங்கள். வருகிறேன் சுவாமி. வாருங்கள். ஆமாம், பட்டு எங்கே காணோம்? நம்முடன் தானே இருந்தாள். பெருமாளை சேவிக்கும் போதும் என் அருகில் தான் இருந்தார். பின் திடீரென எங்கு மாயமாக மறைந்து விட்டாள். ஸ்ரீபெரும்புத்தூரில் ஆதிகேசவ பெருமாளுக்கு சேவை செய்து கொண்டிருந்தாள் அல்லவா? அதே போல் இங்கும் ஏதாவது சேவை செய்ய சென்றிருப்பாள். ஆமாம் ஆமாம், சேவைதான். பிரசாத சேவை. என்ன பட்டு, எங்கே சென்று விட்டாய்? பிரசாதம் வாங்குவதற்காக மடப்பள்ளிக்கு சென்றிருந்தேன். அதுதான் ஏற்கனவே பிரசாதம் கொடுத்தார்களே, சேவித்து முடித்ததும். ஆமாம், அது என்ன பிரசாதம்? நாக்கு நுணுக்கி கூட காணாது. பட்டு, பிரசாதம் பிரசாதமாக இருக்க வேண்டும். அதை அதிகமாக எதிர்பார்க்க கூடாது. அது அருகில் இருப்பவர்களுக்கு. நாம் இங்கிருந்து தொலைதூரம் செல்ல வேண்டாமா? வழியில் பசி எடுத்தால்? தவிர இந்த கோவில் பிரசாதம் மிகவும் பிரசித்தி. எப்படி உமக்கு பட்டர் வேண்டப்பட்டவரோ அதே போல் மடப்பள்ளியில் இருக்கும் மாமா எனக்கு வேண்டப்பட்டவர். நீ மட்டுமே அமர்ந்து எல்லாவற்றையும் கபலீகரம் செய்து விடாதே, எனக்கும் கொடு என்றேன். இது உங்கள் எல்லோருக்கும். உங்களுக்கு? என்னுடைய ஏகாந்த சேவை மடப்பள்ளியிலேயே முடிந்து விட்டது. வயிறார உண்டு விட்டேன். சரி, நேரமாகிறது. முதலில் இங்கிருந்து புறப்படுவோம். கௌசல்யா, என்ன பட்டு? இல்லை, இங்கே பக்கத்தில் எனக்கு தெரிந்த உறவினர் ஒருத்தி இருக்கிறாள். அவளை பார்த்துவிட்டு பிறகு வருகிறேனே. அது யார்? அது எனக்கு தெரியாத உறவினர். அதாவது என் மச்சினியின் கணவர் இருக்கிறார் அல்லவா? எங்கிருக்கிறான்? இல்லை, அவர் இப்பொழுது பரமபதம் அடைந்து விட்டார். அவர் அத்தை மகள் பத்மாவதி. ஓ, பத்மாவா? அவள் இங்கு எங்க இருக்கிறாள்? அவசரப்படாதே, பிறகு சொல்ல வந்ததை மறந்து விடுவேன். பத்மாவதி என் சித்தி பெண். உனக்கு அவளை தெரியாது. ஸ்ரீமதி
அவளைத்தான் பார்க்க செல்கிறேன். அவளை சந்தித்து சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கும். எங்கிருக்கிறாள்? அதான் சொன்னேனே, 2 கல் தொலைவில். 2 கல் தொலைவில் எந்த ஊர் இருக்கிறது? சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். பெயர் வாய்க்குள் நுழைய மாட்டேன் என்கிறது. எது, கம்மவரபாளையமா? ஆமாம் ஆமாம், அதேதான் அதேதான். ஸ்ரீமதியை சென்று பார்த்த கையோடு திரும்பி விடுகிறேன். சரி சரி, இன்னும் நேரம் கடத்தாமல் சென்று பார்த்து விட்டு வா. பார்த்து விட்டு வா என்றால் நான் எப்படி தனியாக செல்வது? தஞ்சாவையும் என்னுடன் அனுப்பி வையேன். நான் எப்படி வருவது? அங்கு மாமியார் தனியாக இருப்பார்கள். அது எனக்கு தெரியாதா? புரியாமல் பேசாதே. நான் என்ன அங்கேயே தங்கவா போகிறேன்? எட்டி பார்த்து விட்டு வரப்போகிறேன். தனியாக செல்வதை விட கூட ஒருவர் இருந்தால் பேச்சிற்கு துணையாக இருக்கும். இல்லை மாமி. கௌசல்யா, தஞ்சாவிற்கு சற்று எடுத்து சொல்லேன். பொழுது சாய்வதற்குள் வந்து விடுகிறோம். தஞ்சா, அவள்தான் இவ்வளவு கெஞ்சுகிறாளே, போய்விட்டு வாயேன். வாருங்கள், நாம் குளத்தங்கரையில் அமர்ந்து பிரசாதத்தை ஸ்வீகரித்து விட்டு செல்வோம். கொடு. என்ன மாமி இது? எதற்கு தேவையில்லாமல் என்னை அழைத்து செல்கிறீர்கள்? அதுவும் எனக்கு பரிச்சயம் இல்லாத அகத்திற்கு. அசடு அசடு. நாம் பார்க்க போவது என் சொந்தத்தை அல்ல, உன் சொந்தத்தை. என் சொந்தமா? இங்கிருந்து திருப்பட்குழி எங்கிருக்கிறது? அருகில் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். அருகில் இல்லை, மிக மிக அருகில் இருக்கிறது. நாம் இப்பொழுது திருப்பட்குழிக்குத்தான் போக போகிறோம். திருப்பட்குழிக்கா? எதற்கு? எதற்கா? உன்னை போல் ஒரு மண்டுகத்தை நான் பார்த்ததே இல்லை. திருப்பட்குழியில் யார் இருக்கிறார்கள்? உன் அகத்துக்காரர். அவரை பார்க்கத்தான் நாம் போகிறோம். என்ன? ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் அடியேனிடம் முன்வைத்தார். தம்பிகள் பிள்ளைக்கரசு மற்றும் சொட்டை நம்பியையும் ஆச்சாரியரின் மடத்திலேயே தஞ்சமடைந்திருக்க கோருகிறார். பல காட்சிகளில் இயக்குனர் தன் கோபத்தை வெளிக்காட்டி இருப்பது சில தனியார் பள்ளிகளும் சில அப்பாக்களும் திருந்த வாய்ப்பாக அமையும். மொத்தத்தில் அப்பா 1000 யானைகளின் பலம்.